அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா VITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முதற்கொண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் வரைக்குமான A to Z தகவல்கள் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா VIT ஓட கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட்டு ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா VIT ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்ஸுங்கிறது வந்திருக்குது. பட் இந்த ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, கடந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா VITயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது வெள்ளூரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டு வரைக்கெல்லாம் கிடச்சிதுங்க. பட் இந்த வருஷம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க போட்ட ஸ்பெஷலைசேஷனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் அதோட ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ECE, EEE அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ பெரும்பாலான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான சீட்ஸ், அதாவது நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரியன்டான பெரும்பாலான சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. வெள்ளூர் கேம்பஸில், சென்னை கேம்பஸில் மட்டும்தான் சீட் இருக்குதுங்க. அதேமாதிரி ECEலையுமே ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகிருக்குது. ஸோ எனக்கு நைட்டு 11 மணிக்கு கிடைச்ச தகவலுங்கிறது ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க கொடுத்த டேட்டாஸ் படி பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நான் இந்த தகவல் சொல்கிறேன். ஒரு 5 பேர்த்தோட டேட்டா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அடுத்தடுத்து வீடியோக்களில் இன்னும் மற்ற அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச டேட்டா பார்த்திங்கன்னா 19,691. 19,691ங்கிற ரேங்க்கு பார்த்திங்கன்னா வெள்ளூரில் ECE டிபார்ட்மெண்ட்டில் VLSI, அதாவது அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதில் VLSIங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷனில் ஃபீ கேட்டகரி 3க்கு கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக போன வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஃபீ கேட்டகரிக்கெலாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 40,000 45,000 வரைக்கும்லாம் போச்சு. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அப்போ இது மூலமாக என்ன தெரிய வருது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஃபீ கேட்டகரி 1 முடிஞ்சிருக்கு, 2 முடிஞ்சிருக்கு. இப்போ ECEயில் VLSI போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இதுக்கு முன்னாடி ECE போட்டிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு ECE முடிஞ்சு ECE VLSIங்கிறப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வெள்ளூர் கேம்பஸில் சீட்டு முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்த ரேங்க் 8,666. வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 4ல் தான் சீட்டே கிடச்சிருக்குங்க. அப்போ போன வருஷம்லாம் நம்மளுக்கு அரௌண்ட் 20,000 25,000 வரைக்கும் ஃபீ கேட்டகரி போன 4th ஃபீ கேட்டகரிக்கு வெள்ளூர் கேம்பஸில் கிடச்ச சீட்டானது இந்த வருஷம் பாருங்கள் 8,666 ரேங்க்குக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4 தான் கிடச்சிருக்குன்னா 5 எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருக்கும். அதுபோக அதோட ஸ்பெஷலைசேஷன் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 17,098 சென்னை கேம்பஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். பட் அவங்க ஃபீ கேட்டகரி எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பலை, சரிங்களா? ஸோ அப்போ அதுலேயுமே சீட்டு போயிருக்குது. அடுத்து 18,205 சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டியில் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இங்கே கம்பல்சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ அதோட ஸ்பெஷலைசேஷனுங்கிறது ஃபுல் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் ஃபீ கேட்டகரி 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு 18,000 ரேங்க்குக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா மேபி சைபர் செக்யூரிட்டியில் 3rd ஃபீ கேட்டகரியோ இல்லை 4th ஃபீ கேட்டகரியோ இல்லை 5th ஃபீ கேட்டகரியோ தான் நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 19,834 சென்னை கேம்பஸில் ECE ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சிருச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு அடுத்த ரவுண்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் இல்லை சென்னை கேம்பஸ்லேயே நம்மளுக்கு பெரும்பாலான ஃபீ கேட்டகரி 1 and 2 முடிஞ்சு நம்மளுக்கு 3, 4, 5 தான் கிடைக்கும். வெள்ளூரில் நீங்கள் பெருசாக அடுத்த ரவுண்டில் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னு பார்த்திங்கன்னா வெள்ளூரில் அடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா மேபி ஃபீ கேட்டகரி 5ல் எதிர்பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா CSE ஓரியன்டான கோர்சஸ் கோர் இன்ஜினியரிங் எதிர்பார்க்க முடியாது. ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸில் வேணால் ஃபீ கேட்டகரி 5 எதிர்பார்க்கலாம். அதுபோக ECE ஓரியன்டான கோர்சஸும் பெரும்பாலுமே முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஃபைனலாக 11,554 வெள்ளூர் CSE ஃபீ கேட்டகரி 4. ஸோ இந்த ஒரு 5 பேர்த்தோட டேட்டாஸ் தான், ஒரு 6 பேர்த்தோட டேட்டாஸ் தான் என்கிட்ட உடனடியாக கிடைச்ச தகவல்கள். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் கேம்பஸோட CSE கோர் இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு. CSE ஸ்பெஷலைசேஷனுமே பார்த்திங்கன்னா அப் டு 3 to 4 ஃபீ கேட்டகரி வரைக்கும் முடிஞ்சிருக்கும். அடுத்த ரவுண்டுக்கு 5th ஃபீ கேட்டகரி கிடைச்சாதான் உண்டு. ECEயுமே கிட்டத்தட்ட வெள்ளூர் கேம்பஸில் முடிஞ்சிருக்கும். இல்லைனா ஃபீ கேட்டகரி 4 and 5 கிடைச்சாதான் உண்டு. ICயோட ஸ்பெஷலைசேஷன் இருக்கும்.
ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் வேணால் அடுத்த ரவுண்டுக்கு கிடைக்கும். தென் சிவில், கெமிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். இசியோட ஸ்பெஷலைசேஷனான விஎல்எஸ்ஐ மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோருங்கிறது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அதிகபட்சம் 4th இல்லைனா 5 கேட்டகரி சீட்ஸ் தான் அடுத்த ரவுண்டுக்கு வரும். அதேமாரி சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் சீட்ஸுமே ஃபீ கேட்டகரி அப் டு 2 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 3, 4, 5 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இசியிலையுமே ஃபீ கேட்டகரி 1 and 2 சென்னை கேம்பஸில் முடிஞ்சிருக்கும். 3, 4, 5 தான் கிடச்சிருக்குங்க. இது வந்து இப்போ ஷார்ட்டான டைமில் எனக்கு கிடைச்ச தகவல்கள். மேலும் உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சின்னா உங்களுடைய ரேங்கை மென்ஷன் பண்ணி என்ன கேம்பஸ், என்ன பிரான்ச், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன ஃபீ கேட்டகரியில் சீட்டு கிடச்சிருக்குங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவசரப்பட்டு வந்து கவுன்சிலிங் ஃபீ கட்டாதீங்க. ஏன்னா 5,900 ரூபீஸுங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது, கட்டாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களோ தேர்ட் ரவுண்ட் மாணவர்களோ இப்போயே அட்வான்ஸாக பே பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைச்ச மாணவர்கள் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.